In this slide shown, general steps in patterning. General steps in patterning. First one, discovery or invention. First, கண்டுபிடிப்பு இல்லனா உருவாக்கம். Second one, primary appraisal. First வந்து முதல் நிலை மதிப்பீடு. First வந்து அது primary லெவல்ல என்னென்ன evaluation பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றது. Then third one, filling patent in the office of controller of patents. So இதுல assessment and license neotradations. Thirdல வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்புரிமம் சார்ந்த அலுவலகத்துல நம்ம செஞ்ச கண்டுபிடிப்பை வந்து தாக்கல் பண்றது. ஸோ அதுல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மதிப்பீடு, தென் another one உரிமை கேட்கறது. தென் fourth one further patterning abroad. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் இருக்கு இல்லையா, வெளிநாட்டுக்கு நம்மளோட பேட்டர்னை கொடுக்கறதுக்கான காப்புரிமம் பெறுறது. நெக்ஸ்ட் fourth one grant or refuse of patent. அப்படி பண்ணும்போது பர்மிஷன் கிராண்ட் ஆகலாம், இல்லைன்னா ரெஃப்யூஸ் ஆகவும் சான்சஸ் இருக்கு, மறுக்கவும் வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் ஒன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ரூவ்டு பேட்டன்ட். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்டன்ட் அப்ரூவல் ஆகி கிடைக்காது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ஜென்ரல் ஸ்டெப்ஸ் இன் பேட்டர்னிங். உரிமம் கோர்றதுல கீழ்கண்ட வழிமுறைகள் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பயோசேஃப்டி அண்ட் பயோஎத்திக்ஸ். First, biosafety. Advances in biotechnology and their application are mostly associated with controversies. This is because the major part of the modern biotechnology deals with genetic manipulations. So, advanced biotechnology ல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை சார்ந்த கான்ட்ரவர்சி, அதாவது கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி மாடர்ன் பயோடெக்னாலஜில எதாவது டீல் பண்ணுதா ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் தான் அது வந்து அதிகமா வந்து கையாளக்கூடிய அமைப்பா இருக்கு. ELSI எல்ஸ் which represents ethical, legal and social implications of biotechnology broadly covers the relationship between biotechnology and society with particular reference to ethical and legal aspects. இந்த பயோ சேஃப்டில முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜிக்கும் சொசைட்டிக்கும் நடுவுல இருக்கிற எத்திக்ஸ் அண்ட் லீகல் ஆஸ்பெக்ட தொடர்புடைய கூறுகளை பாதுகாப்பதும் அது ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயோ சேஃப்டி அண்ட் பயோ எத்திக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பயோசேஃப்டி. பயோசேஃப்டி இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்டெகிரிட்டி ஃபோக்கஸிங் போத் ஆன் ஈகாலஜிக்கல் அண்ட் ஹியூமன் ஹெல்த். பயோசேஃப்டில முக்கியமானது சுற்றுப்புற சூழலுக்கும் மனிதனுடைய உடல் கூறுகளுக்கும் உடல் நலத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாதுகாக்கிறது பயோசேஃப்டி. திஸ் ப்ரிவென்ஷன்ஸ் மெக்கானிசம் இன்க்ளூட்ஸ் கண்டக்ஷன் ஆஃப் ரெகுலர் ரிவ்யூஸ் ஆஃப் தி பயோசேஃப்டி இன் லெபார்டரி செட்டிங்ஸ் as well as strict guidance to follow. Biodiversity is used to protect from harmful இன்சிடென்ட்ஸ். ஸோ பயோடைவர்சிட்டியில வந்து முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் இன்சிடென்ட்ல இருந்து நம்மள பாதுகாக்கிறது, அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை கொடுக்கறது. மெனி லெபார்டரிஸ் ஹேண்டலிங் பயோ ஹசார்டஸ் எம்ப்ளாயி ongoing risk management assessment and enforcement process for biosafety. Most of the laboratoryல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ற சப்ஸ்டன்ஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய, அதாவது அவங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் தரக்கூடிய தீங்கு இழைக்கக்கூடிய பொருட்களை கையாளுறாங்க. ஸோ அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றது இந்த பயோசேஃப்டி சொல்றாங்க. ஃபெயிலியர்ஸ் டு ஃபாலோ சச் ப்ரோட்டோகால்ஸ் கேன் லீட் டு இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போஷர் டு பயோ ஹசார்டஸ் ஆர் பேத்தோஜன்ஸ். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நடைமுறையில ஏதாவது தவறு நேர்ந்துச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய நோய், அதனுடைய பாதுகாப்பை பற்றி இந்த பயோசேஃப்டில நம்ம படிக்கலாம். Human error or poor techniques contribute to unnecessary exposure to hazards and compromise the best safeguard set up in place for production. Suppose human errorனால இல்ல வேற ஏதாவது poor techniquesனால ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளம் மூலியமா உருவாகக்கூடிய தீங்க ஃபெயிலியர்ஸை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்ற முறைகளையும் இந்த பயோசேஃப்டி முறையில இருக்கு.
Next one, potential risk and consideration for safety aspects. First one, pathogenicity of living organism and virus, natural and genetically modified to infected human, animals and plants to causes disease. ஸோ நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசத்தில் இருக்கிற பொட்டன்ஷியல்னால ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்க்கு டிசீஸ் வரக்கூடும். அது எப்படி ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். டாக்ஸிட்டி ஆஃப் அலர்ஜிஸ் அசோசியேட்டட் வித் மைக்ரோபியல் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ மைக்ரோபியல் ப்ரொடக்ஷன்ஸ் மூலியமா ஒவ்வாமை தன்மை ஏற்பட்டு நச்சுத்தன்மையை நம்ம அகற்ற முடியும். இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் ஒன், உயிர் எதிர்ப்பு பொருள் இருக்கிற, அதாவது நோய் உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருந்து உயிர் எதிர்ப்பு பொருள்ல பெறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற அந்த நுண்ணுயிர்கிட்ட இருந்து எப்படி அந்த எதிர்ப்பு பொருளை அதிகரிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் த டிஸ்போசல் ஆஃப் spent microbial biomass and purification of effluent from biotechnological process. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் சார் உயிரினங்கள் மூலியமா கழிவு பொருட்களை எப்படி கிளீன் பண்ண முடியும், அது சார்ந்த பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ண முடியும்ன்றத பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் கண்டாமினேஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மியூட்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஸ்டெயின்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கலப்படம் சார்ந்த சடுதி மாற்றம், அதாவது சடன் மியூட்டேஷன்ஸ், சப்போஸ் இன்ஃபெக்ஷன், தொற்று சார்ந்த நுண்ணுயிரோட ரகசியங்களை ஈஸியா கண்காணிச்சுக்க முடிய இந்த பயோ சேஃப்டி யூஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் த இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் கண்டெய்னிங் இன் விட்ரோ ரீகாம்பினேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை சார்ந்த மறு கூட்டமைப்பு அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த செயற்கையாக நுழைக்கப்பட்ட மறு கூட்டல், அதாவது ஆர்டிபிஷியலா நம்ம லெபார்டரியில உருவாக்கக்கூடிய இன்வெட்ரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத அதனுடைய பாதுகாப்பு அம்சங்களையும் நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், biosafety guidelines on being implemented by the International Biosafety Committees IBSCS monitor the research activity at industrial level. தொழிற்சாலை சார்ந்த அமைப்புகள்ல நடக்கிற ஆராய்ச்சிகள்ல IBSC அப்படின்ற ஒரு அமைப்பு பாதுகாக்குது. அட் த சேம் டைம் அதனோட கண்ட்ரோல் பண்ணி மானிட்டர் பண்றது அவங்களோட வேலையா இருக்கு. செகண்ட் ஒன், RCGM, the Review Committee on Genetic Manipulations functioning in the Department of Biotechnology, DBT, monitor the risky research activities in the laboratory. So RCGM and DBT இவங்க ரெண்டு பேரும் லெபார்டரியில ஆய்வகங்கள்ல நடக்கக்கூடிய ஆபத்து சார்ந்த ரிசர்ச்சை வந்து கண்ட்ரோல் பண்றது, அதை வந்து மேனேஜ் பண்றது அவங்களுடைய ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி GEAC of Ministry of Environment and Forest has the power to permit the uses of genetic modified organism GMO at commercial level and open field price of transgenic materials including agriculture crops, industrial productions and healthcare products. Next, CEAC அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் வந்து மனிதனோட இனத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு, அது எப்படி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல பயன்படுத்தலாம், எப்படி இண்டஸ்ட்ரியலையோ இல்ல ஹெல்த்கேர் ப்ராடக்டை உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கான அங்கீகாரம் வழங்கக்கூடிய அமைப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா GEAC உள்ளடக்கிய இந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், bioethics, ethical, legal and social implications. Bioethics refers to the study of ethical issues emerging from advance in biology and medicine. It is also a moral discriminated as it is related to the medical policy and practice. First one, இந்த ELSI என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா மருத்துவ விதிமுறைகளுக்கு சேர்ந்த மாதிரி மருத்துவம் மற்றும் உயிரியல் சேர்ந்த கண்டுபிடிப்பு உள்ளடக்கியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், பயோ எத்திக்ஸ் ஆர் conflict with the ethical questions that arise in the relations among the life science, biotechnology and the medicines.
ஸோ இந்த பயோ எத்திக்ல முக்கியமானது சயின்ஸ், பயோடெக்னாலஜி, மெடிசன் சார்ந்த கேள்விகளை சரி பண்றதும் அதுக்கான விடைகளை கொடுக்கும், ஆன்சர்ஸ் தர்றது. நெக்ஸ்ட் ஒன், இட் இன்க்ளூட்ஸ் த ஸ்டடி ஆஃப் வேல்யூ ரிலேட்டட் டு பிரைமரி கேர் அண்ட் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட முக்கியமானது வந்து பார்த்தோம்னா ஹியூமன் பீயிங்ஸோட ஹெல்த் அதை வந்து கேர் பண்றது, இட் இஸ் கால்ட் பிரைமரி கேர் அண்ட் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசன், மருத்துவத்துறை சார்ந்த பற்றி ஆய்வை வந்து உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் ஒன், த ஸ்கோப் ஆஃப் பயோஎத்திக்ஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு பயோடெக்னாலஜி இன்க்ளூடிங் cloning, gene therapy, life extension, human genetic engineering, astroethics, life in space, and manipulation of basic biologically through alternate DNA, RNA, and proteins. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பயோ எத்திக்கலோட முக்கியமான ஸ்கோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா யாரோட ரிலேட்டட் வச்சிருக்காங்கன்னா பயோடெக்னாலஜி, குளோனிங், ஜீன் தெராப்பி, டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மேனிபுலேஷன் பண்றதுல இவங்க வந்து டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேற்பார்வை மேற்கொண்டு வச்சிருக்கிறாங்க, தொழில்நுட்பத்தோட நேரடியாக தொடர்பு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், these developments in biotechnology will affect future evolution and may require new principles such as biotic ethics that values life and its basic biological characteristics and structures. So next வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் வந்து வருங்காலத்துல அதனோட எவல்யூஷன் பரிணாமத்தை பாதிக்காமலோ அட் த சேம் டைம் புதுசா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அமைப்புகளை உருவாக்குறதுக்கும் அதோட அடிப்படை அமைப்பு எல்லா அறநெறிகளை உள்ளடக்கியது இந்த bioethical forms. Next one, the ethical, legal and social implication ELSI program was founded in 1990 as an integrated part of the Human Genome Project. இந்த ELSI அப்படின்றது 1990ல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்ற சட்டத்தால மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சமூக விளைவுகள் சார்ந்த பகுதியா இது உருவாச்சு. The mission of ELSI program was to identify and address issues raised by genomic research that would affect individuals, families, and societies. At the same time, இந்த ELSI அப்படின்றது மனிதர்கள், அவங்க சார்ந்த குடும்பங்கள், இல்லை அது சார்ந்த சொசைட்டிக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதவங்க எல்லாமே செயல்படணும் அப்படின்ற ஒரு எத்திக்ஸை வச்சுட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், a percentage of the Human Genome Project budget at the National Institute of Health and the US Department of Energy was developed to ELSI research. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனோட பெர்சன்டேஜோட விகிதத்தை யூஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ELSI ரிசர்ச்சுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எத்திக்கல் இஷ்யூஸ் இன் ஜீனோமிக் ரிசர்ச். ஸோ எத்திக்கல் ரிசர்ச்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், privacy and fairness in the uses of genetic information, including the potential for genetic discriminations in employment and insurance. So first problem வந்து பார்த்தீங்கன்னா தொழில்ல அந்த தொழில் சார்ந்த அமைப்புகள், அந்த பாலிசி, இது எல்லாத்துலயும் மரபணு வேறுபாடு சார்ந்த தகவல்களை பரிமாறுறதுல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது பிரைவசியா இருந்தாலும் சரி, ஃபேர்னஸா இருந்தாலும் சரி, இந்த ரகசியத்தின் நேர்மையும் கண்டிப்பா நம்ம பாதுகாக்கணும். Next one, the integration of new genetic technologies such as genetic testing into the practice of clinical medicine. Next one, the சிகிச்சை சார் மருத்துவ நடைமுறையில இந்த அமைப்பு ஒத்து போயிட்டு இருக்கணும். The third one, ethical issues surrounding the design and conduct of genetic research with the people, including the process of information consent. இதுல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய மரபணு ஆராய்ச்சி, வடிவமைப்பு சார்ந்த நெறிமுறை சார் பிரச்சனைகள் இதுல அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. These are all the ethics issues in genomic research. Next one, genetic engineering official community, GEAC. GEAC is an apex body under Ministry of Environment, Forest and Climate Change for regulating manufacturing, use, import, export and storage of hazardous microbes or genetically modified organisms and cells in the countries. GEAE அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்ல ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், மேனுஃபேக்சரிங், யூஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ்,
இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய அமைப்பின் கீழ் இருக்கிற ஒரு முதன்மை குழு தான் ஒரு GEAC அப்படின்னு சொல்றோம். It was established as an apex body to accord approval of activities involving large scale uses of hazardous microorganisms and recombinant research and industrial productions. ஸோ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷனு, சப்போஸ் அசாடஸ் மைக்ரோ ஆர்கானிசமோடைய இது இல்லைன்னா தி ரீகாமினன்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பயன்படுத்த ஈடுபடுற செயல்பாடுகளை அனுமதிக்கிற அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GEAC. The GEAC is also responsible for approval of proposal relating to release of genetically engineered organisms and produced into the environment, including experimental field trials. இந்த GEAC ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது சோதனை அடிப்படையில் என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதோ அது வந்து மரபு சார்ந்ததா உயிரினா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உயிர் பொருட்களை வெளியிடுவது தொடர்பான எல்லா செய்திக்கும் அனுமதி அளிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த GEAC தான். GEAC means Genetic Engineering Appraisal Committee. GEAC இந்த GEAC-ல என்னென்ன இருக்குன்னா ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், ரெகுலேட்டிங், மேனிபுலேட்டிங், யூசஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இது எல்லாமே ஜீன் மாடிஃபைடு இல்லைன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், கிராப்ஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி இதில் என்ன ரிசர்ச் பண்ணலாம், என்ன ரிசர்ச் பண்ணக்கூடாது, எந்த இடத்துக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி தரணும் தரக்கூடாது அப்படின்ற எல்லா கான்செப்டையும் உள்ளடக்கியது, எல்லா கான்செப்டையும் வச்சுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா GEAC. நெக்ஸ்ட் ஒன், ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி, எதிர்காலத்துல உயிர் தொழில்நுட்பவியலின் பங்கு. Biotechnology has become a comprehensive scientific venture from the point of academic and commercial angles, with a short time with the sequencing of human genome and genome of some important organisms. உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்றது என்னன்னா மனிதனோட மரபணு அமைப்பை மட்டும் இல்லாம ஒரு சில முக்கியமான உயிரினங்களுடைய மரபணு தொகைய, அதாவது அந்த தொடர்பு வரிசைக்கு அறிவு சார்ந்த மற்றும் மனித நோக்கத்துல இருக்கிற ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி ஹியூமனோடைய DNA சீக்வன்ஸு, அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலா என்னென்ன நம்மளுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றத ஃபுல்லா சொல்றது வந்து பயோடெக்னாலஜி. The future development in biotechnology will be extensive. This is the development in biotechnology will lead to new scientific revolutions that would change the life and future of people. So இந்த பயோடெக்னாலஜி மூலியமா நம்ம உருவாக்கக்கூடிய எல்லாமே வந்து மனிதனுடைய ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாவே இருக்கு. The next one, like industrial and computer revolutions, biotechnology evolution will also promise major changes in many aspects of modern life. So next one, industrial and computerல உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனோட வாழ்க்கையில எதிர்காலத்திலேயே அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புலையும் ஒரு நவீன புரட்சி உருவாக்குறதுக்கான அமைப்பா இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி ஹியூமன் பீயிங்ஸ் ஓரியன்டான லாபம் ஈட்டக்கூடிய ப்ராஃபிட் ஓரியன்ட் அமைப்பை சார்ந்த இண்டஸ்ட்ரியல்ஸ், கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே உள்ளடக்கியதான் ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.